அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஒரு முக்கியமான தகவல் நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரீசெண்ட் டேஸில் டவுரி கேசஸ் நம்ம அதிகம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, பிறந்த வீட்டுக்கு புகுந்த வீட்டுக்கு அந்த பொண்ணுங்களை பற்றி தான் நம்ம அந்த 3 பேச போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நான் என்ன ஒரு விஷயம் என்னென்னா, பிறந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் டவுரி கேட்குற பசங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்காதீங்க. ஏன் ஒருத்தன் டவுரி எதிர்பார்க்குறோன்னா, அவன் கண்டிப்பாக நம்ம வீட்டு பிள்ளைய வச்சு நல்லா வாழவே மாட்டான். அதே மாதிரி புகுந்துட்டு பொறுத்த வரைக்கும் நல்ல வசதியான வீட்டு பிள்ளைய வந்தால் தான் நம்ம குடும்பத்துக்கு மரியாதை. மரியாதை பணத்தில் இல்லைங்க, குணத்தில் இருக்குதுங்க. புரியுதுங்களா? மரியாதைன்றது அந்த பொண்ணு நல்ல குணமான பொண்ணாக இருக்கா அப்படின்றத மட்டும் பாருங்கள். நல்லா படிச்சிருக்குதா, திறமையான இருக்குதா, அப்படி பார்த்தா அப்படியும் பாருங்கள். அதை விட்டுட்டு நல்ல வசதியான பிள்ளையா, நல்லா அழகான பிள்ளை, நல்ல வெள்ளைத்தோல் பிள்ளையா இருக்குதா அப்படின்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, ஆள் சரியில்லையா, குடும்பம் சரியில்லை, விட்டுட்டு வந்துடு, வெளியில் வந்துடு. சரிங்களா? பிறந்த வீட்டு வாங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா, தனியாக நின்று வாழ்ந்துட்டு போங்க. வரதட்சணை எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. புகுந்துட்டு தப்புங்க. வரதட்சணை கொடுப்பதும் தப்பு, வாங்குவதும் தப்புங்க.